எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. வழக்கம் போல தான். ப்ரோமோவில் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் ஷூட் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்குது போல் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ப்ரோமோவில் ஒன்றும் வர்றதில்ல. முதல் வாரம் வந்ததை பார்த்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். பட் ஒன்றும் வர்றதில்ல. ஜஸ்ட் ஒரு போன வாரம் நடந்த வீடியோலாம் பார்த்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது, சொல்லிடுவோமா அப்படின்னு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி ஒன்றை கையில் எடுக்கிறாரு சார். அவங்களே கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் சேர்ந்து கத்துறாது எப்படி சரியாகும்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கத்துறாங்கன்னு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாருல, அந்த வீட்டில் கத்துறது ஆரம்பிக்கிறது 2 பேர் தான். அந்த 2 பேரை இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் சேதுபதி சார் கேள்வி கேட்கலை. அவங்க 2 பேரையும் கேள்வி கேட்டு அட்ரஸ் பண்ணால் மட்டுமே கத்துறது அடங்கும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சவுண்ட் ரைஸ் பண்ணிட்டு போகிறது அவங்க 2 பேரும் தான். ஸோ நம்ம கேள்வி அவங்க 2 பேரையும் தான் கேட்கணும். அவர் போன வாரம் வளைச்சு அடி நடித்ததில் கமருதீன் கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு அடங்கியிருக்காரு. அப்போ கமருதீன் இன்னும் 2 அடி போட்டு உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரையும் நல்லா கேட்டு விட்டால் மட்டும்தான் கத்துறது அடங்கும். இன்னும் 4 பேர் வேறு உள்ளே போகிறாங்க, இந்த நாளைக்கு போகிறாங்கன்னு கேள்வி. ஸோ அவங்களும் போனாங்கன்னா சத்தம் ஜாஸ்தி தான் ஆகும். எல்லோரும் கத்திக்கிட்டு இருந்தா அவர் சொல்லணும்ல, நீங்கள் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். யூ கேனாட் லீவ் இட் லைக் தட். டிஆர்பி குறையுதுன்னெலாம் சொல்கிறாங்க. எப்படிங்க பார்ப்பாங்க மக்கள்? சி, தீஸ் பீப்புள் ஆர் பிளேயிங் டர்ட்டி. எஸ்பெஷலி திவாகரன் பார்வதி. நான் பர்டிகுலராக சொல்கிறேன், ரொம்ப டர்ட்டியாக ப்ளே பண்ணுறாங்க. என்ன எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னே கேட்காம அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதாவது சொல்லிட்டாலே ஒரு மாதிரி ஹை பிச்சில் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும்தான் பண்ணுறாங்க. அவங்க அப்படி கத்துறதுல லாஜிக் வேறு இல்லை. லாஜிக் இருந்தால் கூட சரி, ஓகே, அவங்க நியாயத்துக்கு போராடுறாங்க, கத்துறாங்கன்னு நம்ம சொல்லலாம். என்னங்க லாஜிக் இருக்குது? அவர் பாருங்கள், அவர் இப்போ திவாகர் கத்துறதுலாம் ஏதாவது இருக்குதா? நான் நடிப்பாருக்குன்னு கத்திட்டு இருக்காரு. வாட் நான்சென்ஸ்! அப்படி தான் இருக்குது. அதே நேரத்தில் அவங்கள நோண்டாமல் இருங்கன்னு சொல்கிறலாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவர் பண்ணுற கோமாளித்தனத்துக்கு நோண்ட தான் தோணும். அதுதான் அந்த இடம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெருசாக பார்ப்போம்.